வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃபோட்டோஸை வந்து ஹெச்டிஆராக வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். மேலே ஓப்பன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக உங்களுக்கு இந்த ஃபோட்டோ இப்படி இருக்குது. இப்போ கீழே பாருங்கள் டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் டியூன் இமேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ரொம்ப பிரைட் கூட பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்னு இருக்கும், அதையும் தேவை அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷனும் ஃபுல்லாக 100ல் கொடுத்துருங்க. ஸோ ஃபுல்லாகவே 100ல் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷனும் பாருங்கள், அதுவும் ஃபுல்லாக 100ல் தேவை அப்படின்னா கொடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அடுத்தது ஹைலைட்ஸ்னு இருக்கும், அதை லைட்டாக மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷேடோன்னு இருக்கும், அதையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு வியூ எடிட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே டியூன் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு சென்டரில் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த கீழே இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். கீழே பார்த்திங்க அப்படின்னா 0ல் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை ஜூம் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ மேலே ஸ்கின் இருக்கிற ஏரியாஸை எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலான ஃபேஸ் ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ ஃபோட்டோஸ் அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதனால் ஸ்கின் இருக்கிற ஏரியாஸை மட்டும் இந்த மாதிரி வந்து கரெக்டாக எரேஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்கின் இருக்கிற ஏரியா மட்டும், மீதி எல்லாமே கலர்ஃபுல்லாக உங்களுக்கு அதுவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்கின் இருக்கிற ஏரியாஸை மட்டும் கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணால் தான் உங்களால் அக்யூரேட்டாக எரேஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபோட்டோஸ் வந்து நல்லா ஜூம் பண்ணி அப்புறமா எரேஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும். ஸோ இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஸ்கின் இருக்கிற ஏரியாஸை ஃபுல்லாகவே கரெக்டாக எரேஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். அதனால் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்து கூட ஒன்ஸு செக் பண்ணிவிட்டு இப்போ கீழே டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே லைட்டாக பேக்கில் வந்துட்டு கீழே டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ஹெச்டிஆர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து 4 எஃபெக்ட் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ நீங்கள் அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. பீப்புள்னு இருக்கிறத கூட நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஃபில்டர் ஸ்ட்ரென்த் இருக்கும், அதை ஃபுல்லாக 100ல் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். அப்படியே அதிலே ஸ்க்ரோல் பண்ணி இப்படி லைட்டாக பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ்னு இருக்கும், அதை தேவைன்னா கூட நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக. அதுக்கப்புறம் ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், தேவை அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆல்ரெடி ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, அதனால் விட்டுட்டு இப்போ கீழே பாருங்கள் டிக் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ மேலே அந்த ஏரோ மார்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு வியூ எடிட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஹெச்டிஆர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே கீழே பாருங்கள் டவுனு 100ல் இருக்கும், அதை வந்து ஹெச்டிஆர் வந்து 0ல் கொடுத்துக்கோங்க பாயிண்ட்டு. இப்போ அதே மாதிரி தான் ஜூம் பண்ணி கரெக்டாக ஸ்கின் இருக்கிற ஏரியாஸை மறுபடியும் எரேஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ ஹெச்டிஆர்ன்ற ஆப்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபில்டர் யூஸ் பண்ணனால ஃபேஸ் எல்லாமே கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அதனால் மறுபடியுமே வந்து ஸ்கின் இருக்கிற ஏரியாஸ் மட்டும் எரேஸ் பண்ணுங்கள். மற்ற ஏரியாஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கொஞ்சம் லுக்காக வந்து இருக்கும். ஸோ இப்போ இதையும் பார்த்திங்க அப்படின்னா நான் கரெக்டாக எரேஸ் பண்ணிவிட்டேன். இப்போ கீழே டிக் ஐக்கானு கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஓரளவுக்கு கரெக்டாக வந்திருக்கும். இப்போ கீழே டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே செலக்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் அந்த ட்ரெஸ்ஸிங் மேலே நான் செட் பண்ணுறேன். அதை செட் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து லைட்டாக நான் பிரைட் பண்ணிக்கிறேன், இல்லைனா நீங்கள் விட்டுறலாம். பிரைட் பண்ணுறதா இருந்தால் பிரைட் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃபேஸ் மேலே வச்சுட்டு கூட இங்கே கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபேஸ் மேலே வச்சுட்டு கூட நீங்கள் ஃபேஸை பிரைட் பண்ணுறதா இருந்தால் கூட இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபேஸை கூட நீங்கள் இந்த மாதிரி பிரைட் பண்ணிக்கலாம். ஸோ தேவை அப்படின்னா பிரைட் பண்ணிக்கலாம், இல்லைனா டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயிலை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டீட்டெயிலை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு கீழே டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. கீழே டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு போர்ட்ரைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். லோட் ஆகிட்டு உங்களுக்கு நிறைய எஃபெக்ட் கீழே இருக்கும். அதில் உங்கள் கையில் இந்த மாதிரி ஸ்லைடு பண்ணிங்கன்னா ஃபேஸ் அந்த ஸ்பாட் லைட் வந்து கம்மியாகிடும். ஃபோட்டோ மேலே வச்சு இப்போ லைட்டாக ஸ்லைடு பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். ஸ்கின் ஸ்மூத்துன்னு இருக்கும், அதை வந்து 100ல் கூட கொடுத்துக்கோங்க. ஸ்கின் வந்து ஸ்மூத்னஸ் ஆகிடும். இப்போ கீழே டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இருந்த ஃபோட்டோஸ்க்கும் இப்போ இருக்கிற ஃபோட்டோஸ்க்கும் உங்களுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோ வந்து கலர்ஃபுல்லாக வந்து ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.